இந்தியா வெர்சஸ் பங்களாதேஷ் ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச் வந்து முடிஞ்சிருக்கு. சென்னையில சேப்பாக்ல நடந்தது. ஸோ 3 நாள்ல முடிஞ்ச இந்த மேட்ச பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து பங்களாதேஷ் வந்து டாஸ் வின் பண்ணாங்க. டாஸ் வின் பண்ணி இந்தியாவ வந்து பேட்டிங் பண்ண சொன்னாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம எப்பவும் போல எதிர்பார்த்த மாரி நம்ம சீனியர் வீரர்கள் வந்து நல்லா விளையாடுவாங்க. பேஸ் மோட் அமைச்சு குடுப்பாங்கன்னு பார்த்த கட்டத்துல என்ன ஆச்சு அப்டின்னா, ரோஹித் சர்மா, கோலி, கில் எல்லாமே அவுட் ஆயிட்டாங்க. எஸ்எஸ்வி ஜாஸ்வால் மட்டும் பார்த்தீங்கன்னா 56 ரன்னு. அப்புறம் ரிஷப் பண்ட் வந்து 39. கேஎல் ராகுல் ஒரு 16 ரன்னு. அதுக்கப்புறம் மோசமான நிலையில இருந்து அ ரவீந்திர ஜடேஜாவும், ரவிச்சந்திரன் அஸ்வினும் சேர்ந்து தான் விளையாண்டு இந்த மேட்ச காப்பாத்துனாங்க. ஜடேஜா பார்த்தீங்கன்னா 86 ரன்னு. அஸ்வின் வந்து பார்த்தீங்கன்னா 133 ரன்னு. சாரி 113 ரன்னு அடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் புதுசா வந்த பவுலர் வந்து பார்த்தீங்கன்னா, அர்ஷதீப் அப்படின்றவர் வந்து 17 ரன் அடிச்சிருக்காரு. அவர் நல்லா விளையாண்டாரு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. டொமஸ்டிக் மேட்ச்லயும் ஒரு 50ஸ்லாம் போட்டிருக்கிறதா சொல்றாங்க. மொத்தமா பார்த்தீங்கன்னா 376 ரன்னு 10 விக்கெட் போயிருச்சு. பார்த்தீங்கன்னா 1 1/2 நாள்ல நடந்த மேட்ச் இது. 1 1/4 நாள். அதுல வந்து பார்த்தீங்கன்னா, தமீம் அகமது வந்து பார்த்தீங்கன்னா 3 விக்கெட்டு. முகமது அப்படின்ற ஒரு ஃபாஸ்ட் பவுலர் வந்து 5 விக்கெட் எடுத்திருந்தாரு. அவர் தான் ஃபர்ஸ்ட்ல நம்ம சீனியர் வீரர்கள்லாம் தூக்குனது. அப்புறம் மெஹந்தின்னு ஒருத்தர் ஒரு விக்கெட்டும், ராணான்றவரும் ஒரு விக்கெட் எடுத்திருந்தாங்க. ஸோ அடுத்து வந்து செகண்ட் இன்னிங்ஸ ஃபர்ஸ்ட் பங்களாதேஷ் வந்து முதல் இன்னிங்ஸ ஸ்டார்ட் பண்ணாங்க. சாந்தோ கேப்டன் அவர்தான். அவர் வந்து 20 ரன் அடிச்சாரு. அப்புறம் சைப் அல் ஹசன் வந்து சீனியர் பிளேயர் அவரு ஒரு 32. கீப்பர் தாஸ் வந்து 22. அதுல மெஹந்தி வந்து ஒரு 27 ரன் அடிச்சாப்ல. ஸோ மத்தவங்க பார்த்தீங்கன்னா, ராணான்றவரும், தமீம் அகமது அந்த பையன் வந்து பவுலர்ஸ் 2 பேரும் சேர்த்து ஒரு 11 ரன்னு. ஸோ 149க்கு 10 விக்கெட் விட்டாங்க. இதுல யாரு பெஸ்ட் பவுலர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பும்ரா வந்து கலக்குன்னு கலக்கி ஒரு 4 விக்கெட் எடுத்திருக்காரு. சிராஜ் ஒரு 2 விக்கெட் எடுத்திருக்காரு. அதேபோல அர்ஷதீப் வந்து பார்த்தீங்கன்னா, அவரு ஒரு 5 ஓவர் போட்டு 19 ரன்னு விட்டு குடுத்து 2 விக்கெட் எடுத்திருக்காப்ல. பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் எடுத்தோனே அவங்க 2 பேத்து விக்கெட் எடுத்தது அவர்தான். அதுக்கப்புறம் அஸ்வினுக்கு எதுவும் விக்கெட் கிடைக்கல. இருந்தாலும் எக்கானமியா தான் பவுலிங் போட்டிருக்காரு. ஜடேஜா ஒரு 2 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ வந்து ஃபாலோ ஆன் ஆகும் அப்படின்னு நான் எதிர்பார்த்த டைம்ல வந்து ஃபாலோ ஆன் குடுக்காம, திருப்பி நாங்களே விளையாடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா வந்து செகண்ட் இன்னிங்ஸ் ஆரம்பிச்சாங்க. ஸோ அதுலயும் வந்து பார்த்தீங்கன்னா, ஜ ஜெய்ஸ்வாலும் ஜெய்ஸ்வால் 10, ரோஹித் 5, கோலி வந்து ஒரு 17 ரன்ல அவுட் ஆயிட்டாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இந்த பிரச்சனையில வந்து பார்த்தீங்கன்னா, இந்த டைம்ல வந்து ரோஹித் சர்மா, கோலிலாம் வந்து இந்த திலீப் ட்ரோஃபில விளையாண்டுருந்தாங்கன்னா, கொஞ்சம் இது கிடைச்சிருக்கும். ட்ரெய்னிங் கிடைச்சிருக்கும். சீனியர் வீரர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க விளையாட மாட்றாங்க. விளையாண்டுருந்தாங்கன்னா, அவங்களுக்கு கொஞ்சம் ட்ரெய்னிங் கிடைச்சிருக்கும். ஒரு 40, 50 நாள் கழிச்சு வந்து டெஸ்ட் விளையாடுறப்ப டச் விட்டு போயிருக்கும். அந்த டச் விடாம இருந்திருந்தா, திலீப் ட்ரோஃபில ஆடியிருந்தா நல்லா இருந்ததுன்னு நெறைய பேர் சீனியர் வீரர்கள் வந்து எல்லாமே கழுவி ஊத்திருந்தாங்க சீனியர்கள. ஸோ இந்த டைம்லயும் பார்த்தீங்கன்னா, சுப்மன் கில் வந்து எப்பவுமே சொதப்புற ஆளு. இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 119 ரன்னு, 176 பாலுக்கு ஒரு 10 4, 4 6 அடிச்சாப்ல. அதே போல ரிஷப் பண்ட்டும் பார்த்தீங்கன்னா, அடிபட்டு, உதைபட்டு வந்து மனுஷன் 2 வருஷத்துல எழுந்து வருவான். ஆனா காலெல்லாம் உடைச்சுக்கிட்டு திரிஞ்சாப்ல. என்னன்னா ஒரு ஆக்சிடென்ட்ல அவருக்கு கால்லாம் உடைஞ்சிருந்துச்சு. ஸோ அதுலருந்து மீண்டு வந்து இப்ப அவரோட 6வது செஞ்சுரிய அடிச்சிருக்காரு. 109 ரன்னு 128 பாலுக்கு. கேஎல் ராகுல் வந்து ஒரு 22 ரன் அடிச்சாரு. ஸோ மொத்தம் பார்த்தீங்கன்னா, 287 ரன்னுக்கு 4 விக்கெட் போறப்ப வந்து இந்தியா வந்து டிக்ளேர் பண்ணிட்டாங்க. நாங்க வந்து பவுலிங் போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது 2 1/4 நாள்லயே இது நடந்துருச்சு. அப்ப பார்த்தீங்கன்னா, 515 ரன் டார்கெட் அவங்களுக்கு. அந்த இதுல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பங்களாத பங்களாதேஷ் தரப்புல வந்து பவுலிங்ல வந்து மெஹந்தி வந்து ஒரு 25 ஓவர் போட்டு ஒரு 2 விக்கெட் எடுத்திருக்காப்ல. ராணா ஒரு விக்கெட்டு, தமீம் அகமது வந்து ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ இத தொடர்ந்து வந்து 3வது நாள் கடைசி 4வது நாள்லயும் வந்து பார்த்தீங்கன்னா, பங்களாதேஷ் வந்து தங்களோட 2வது இன்னிங்ஸ் வந்து விளையாட வந்தாங்க. அதுல வந்து ஹசன் அப்படின்ற ஒரு 33, இசான் அப்படின்ற ஒரு 35, சாந்தோ வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு போராடினாரு. ஏன்னா 515 ரன்னு கிட்டத்தட்ட பேட்டிங்க்கு ஏதுவா தான் இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். அதுல வந்து ஒரு 82 ரன்னு தனியா நின்னு போராடிட்டு இருந்தாப்ல. முஸ்தபிர் ரஹீம் வந்து அவரு ஒரு 13 ரன்னு. எப்பவும் போல சயிப் அல் ஹசன் எப்பவுமே அவங்க டீம காப்பாத்துற மனுஷன், இந்த டைம் ஒரு 25 ரன்ல வந்து அவுட் ஆயிட்டாரு. விஷயம் என்னன்னா, நம்ம பவுலிங் அந்த மாரி. எப்பவுமே வந்து பும்ரா வந்து ஒரு விக்கெட் எடுத்தாரு. இந்த டைம் வந்து அஸ்வின் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல வந்து பெருசா வந்து விக்கெட் எடுக்கல. செகண்ட் இன்னிங்ஸ்ல வந்து கிட்டத்தட்ட ஒரு 21 ஓவரு 86 ரன்னு விட்டு குடுத்து 6 விக்கெட்ட தூக்கிட்டாரு. 5 ஸ்பெல் வந்து அவருக்கு கிடைச்சிருக்குது இப்ப. அதுக்கடுத்து நம்ம ரவீந்திர ஜடேஜாவும் சும்மா சொல்ல முடியாது. அவரும் ஒரு 15 ஓவர் போட்டு ஒரு 58 ரன் விக்கெட் விட்டு குடுத்து ஒரு 3 விக்கெட் எடுத்திருக்காரு.
சிராஜ், அர்ஷதீப்க்கு அப்படி விக்கெட் எதுவும் இல்ல. பார்த்தீங்கன்னா, இந்த இதுலயும் பார்த்தீங்கன்னா, அ ஜடேஜாவும், அஸ்வினும் வந்து பார்ட்னர்ஷிப் போட்டு விக்கெட் எடுத்து இந்த மேட்சவே ஜெயிக்கிறதுக்கு உதவியா இருந்திருக்காங்க. ஓவராலா சீனியர் வீரர்கள் வந்து சுத்தமா ஜெயிக்கல. திலீப் கோப்பையில விளையாண்டது தான் நல்லா இருந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. கேஎல் ராகுல் கொஞ்சம் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல சொதப்புனாலும் செகண்ட் இன்னிங்ஸ்ல விளையாண்டாரு. சப்போஸ் டிக்ளேர் குடுக்கலாட்டி அவரும் ஓரளவுக்கு நல்லா ரன் அடிச்சிருப்பாரு அப்படின்னு நம்பலாம். அஸ்வின் பொறுத்தவரையில ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல விக்கெட் எதுவும் எடுக்கல. பட் செஞ்சுரி போட்டு இந்தியாவ கொஞ்சம் காப்பாத்தி குடுத்தாங்க. அதே போல பவுலிங்ல ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பும்ரா, சிராஜ், அர்ஷதீப், ஜடேஜா எல்லாமே நல்லா இப்போ பவுலிங் பண்ணிட்டாங்க. செகண்ட் இன்னிங்ஸ்ல பாத்தீங்கன்னா கில்லும் ரிஷப் பண்டும் சேர்ந்து ஒரு 2 100 அடிச்சு காப்பாத்தி குடுத்துட்டாங்க. பவுலிங்ல வந்து அஸ்வின் ஒரு 6 விக்கெட், ஜடேஜா ஒரு 3 விக்கெட் எடுத்து குடுத்துட்டாங்க. ஸோ பங்களாதேஷை பொறுத்தவரையில சாந்தோ மட்டும்தான் நல்லபடியா விளையாண்டுருக்காருன்னு சொல்லலாம். இதுல வந்து வாய் கொஞ்சம் கம்மியா பேசணும் பங்களாதேஷ். வாய் பேசுனது வாயிலே மிதிடான்னு சொல்லுவாங்கல்ல, இந்த மாதிரி மிதிச்சு அனுப்பிச்சிருக்காங்க. இந்த நிலையில வந்து செகண்ட் டெஸ்ட் வந்து கிரீன் பார்க் கான்பூர்ல நடக்குது ஊபியில. 27ஆம் தேதி ஆரம்பிச்சு 1ஆம் தேதி வரையும் நடக்க இருக்குது. ஸோ அதுல எப்படி விளையாடுறாங்க, பெர்ஃபார்ம் பண்றாங்க அப்படின்னு பார்ப்போம். நன்றி.